ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, ஆரி ஸ்டாண்டில் வந்து எப்படி கிளாத்து வந்து ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் வந்து கிளாஸ் போடுறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து ஆன்லைன் பார்த்து கற்றுப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து எப்படி பண்ணுற ஆரி ஸ்டாண்ட் ஃபிட் பண்ணுறதுன்னு தெரியாது. சரி, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் தான் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் நமக்கு அந்த டைட்லாம் கரெக்டாக வராது. நெக்ஸ்ட் டைம் போடும்போது கரெக்டாக வந்துடும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் கையில் எடுத்துருக்குது வந்து ஃப்ரேமு. இந்த ஃப்ரேம் வந்து நான் வந்து த்ரெட்டு சுற்றி வச்சுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு வாங்கும்போது வந்து வெறும் கட்டை மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து நான் நூல் சுற்றி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து கிரிப்னஸ் நல்லா பிடிக்குன்றதுக்காக வந்து அது பேர் நாடான்னு சொல்லுவாங்க. அது வந்து சுற்றி வச்சுருக்கேன். அது சுற்றி வச்சா தான் வந்து கிளாத் வந்து கரெக்டாக நிற்கும். இல்லைனா வந்து ஒரு மாதிரி நழுவிக்கிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ரேமில் வந்து அந்த ஃபஸ்ட்டு வளையம் எடுத்துக்கிறேன். வளையம் எடுத்துகிட்டு இது வந்து 4 கால். இந்த காலில் வந்து ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு அந்த ஃப்ரேம் அந்த வளையத்தில் வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த காலை எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபுல்லாக டைட் பண்ணி விடணும். நல்லா டைட்டாக டைட் பண்ணணும். அது வந்து கழண்டிக்கிட்டே வரும் அடிக்கடி. நான் வந்து கட்டிங் இந்த கொரடான்னு சொல்லுவாங்களா, அதை வச்சு நல்லா டைட் பண்ணி விட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து திரும்ப நம்மளே கழட்டுற அளவுக்கு கழலாது. நான் வந்து என்கிட்ட அது இல்லாதனால சும்மா நான் கையில் தான் வந்து டைட் பண்ணிப்பேன். சும்மா ஒரு ரஃப்பாக டைட் பண்ணிப்பேன். அப்பப்போ எப்போ யூஸ் பண்ணுறோன்னா அப்பப்போ வந்து ஒரு டைம் டைட் பண்ணிவிட்டு தான் அடுத்து நான் போட ஆரம்பிப்பேன். இன்னொரு விஷயம் சொல்லணும் உங்கள்கிட்ட. இது மாதிரி ஸ்டாண்டு வாங்கும்போது வந்து கால் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கணும். ஏன்னா வந்து நான் இந்த ஸ்டாண்டு வந்து எனக்கு கிளாஸில் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க ஆனால் சரியாக வாங்கி கொடுக்கல. நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்தனால எனக்கு வந்து இந்த ஸ்டாண்டை பற்றி ஃபஸ்ட்டு தெரியாது. சரி, வாங்கி கொடுக்குறாங்க, நல்லதாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அதில் ஒரு கால் வந்து ஒரு மாதிரியா வளைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஸ்டாண்டு வந்து கீழே வச்சு போடும்போது ஒரு மாதிரி ஆடும். நான் அதாவது வச்சு தான் அது மேலே வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அதை வச்சு தான் அதுக்கப்புறமேட்டுக்கு ஆரி ஒர்க் போடுவேன். நீங்கள் ஸ்டாண்ட் வாங்கும்போது அதை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து கிரிப்னஸ் கொடுக்குறது இந்த 4 கால். அது காலில் தான் கரெக்டாக இருக்கும் நம்ம வச்சு. அப்போ தான் வந்து நம்ம வந்து அழுத்திக்கிட்டு நம்ம கையை வந்து இந்த ஸ்டாண்டு மேலே வச்சு அழுத்திட்டு தான் வந்து ஆரி ஒர்க் போடுவோம். அதனால் கொஞ்சம் அது பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. வாங்கும்போது கொஞ்சம் செக் பண்ணி வாங்கினா நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம ஃப்ரேம் வளையத்தை எடுத்துக்கிறோம். இதில் வந்து 2 வளையம் இருக்கும். அதில் வந்து சின்ன வளையத்தை வந்து ஃபஸ்ட்டு சின்ன வளையம் ஒன்று இருக்கும், பெரிய வளையம் இருக்கும். நம்ம சின்ன வளையத்தை எடுத்துகிட்டு அது மேலே தான் கிளாத்து ஃபிட் பண்ண போகிறோம். கிளாத்து ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த மார்க் பண்ணுற இடத்த வந்து கரெக்டாக அந்த வளையத்தில் வைக்கிற மாதிரி வைக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் நமக்கு. இப்போ நான் கிளாத்தை வந்து விரித்து வச்சுக்கிட்டு அந்த வளையம் சின்ன வளையம் இருக்குல்ல, அது மேலே வந்து இப்போ வந்து நான் நெக்கு வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன்ல, அது வந்து கரெக்டாக அந்த இடத்துல படுற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பெரிய வளையத்தை வைப்பேன். ஏன்னா வந்து நம்ம வச்சுட்டு அதை உடனே அப்படியே டைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் கரெக்டாக மார்க் இருக்கா நமக்கு அந்த இப்போ வந்து இது ஜரி போடும்போது வந்து நமக்கு ஒரு மாதிரி சிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்தால் வந்து ஒரு மாதிரி இடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நடு பக்கத்தில் தான் நம்ம அந்த நெக்கை வைக்கணும். உங்களுக்கு எந்த மாதிரி வாட்டம் இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு கை வாட்டம் இந்த மாதிரி தான் இருக்கிறதுனால கரெக்டாக வச்சுக்கிறேன். அடுத்து அந்த க்ரீன் கலர் ஒரு மாதிரி டைட் லூஸ் இருக்குல்ல, அது வந்து நம்ம வந்து லூஸ் ஆக்கிட்டு இந்த ஃப்ரேமை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து டைட் பண்ணிக்கலாம். அதனால தான் அந்த டைட் லூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஃப்ரேமில் செட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே செட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபுல்லாகவே அழுத்தி விட்டுக்கிறேன். அழுத்தி விட்டுட்டு அந்த லூஸ் டைட் இருக்குல்ல, அதை வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுக்கிட்டால் கிரிப்னஸ் பிடிச்சிக்கும். நல்லா வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே டைட் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து இந்த கிளாத்தை வந்து எடுத்துகிட்டு வராமல் இருக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம ஃபுல்லாகவே டைட் பண்ணி விட்டோம். இப்போ கிளாத்தை வந்து இழுக்கணும். ஆப்போசிட் சைட்லேருந்து ஆப்போசிட் சைடு இழுக்கணும். அப்போ இழுத்தா வந்து ஒரு மாதிரி பாருங்க, கோடு கோடாக வருது பாருங்கள், தெரியுதுல்ல உங்களுக்கு நல்லாவே. சுருக்கம் இருக்க இடம் இப்போ வந்து கிரிப்னஸாக பிடிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம தட்டி பார்த்தா சத்தம் வரணும், ஒரு மாதிரி டக் டக்குன்னு சத்தம் வரணும். அப்போ தான் வந்து அது வந்து கரெக்டான இதில் இருக்குது. அப்போ தான் வந்து நமக்கு ஆரி போடும்போது உள்ளே துணி வாங்காமல் இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம டக் டக்குன்னு குடுத்தி இழுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து ஒரு மாதிரியே உள்ளே வாங்கி வாங்கி இருக்கும். நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வராது போடுறதுக்கு. இது மாதிரி இழுத்து விட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஃப்ரேமில் வந்து அந்த லாக்கு ஒரு மாதிரி நெட்டு போட்டிருக்காங்க பாரு, அந்த பக்கமும் ஃப்ரேமில் இந்த நெட்டு இருக்குது, இந்த 2 பக்கமும் ஒன்றா வச்சுக்கிட்டால் நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபுல்லாகவே அது மேலே வச்சுட்டு ஃபுல்லாகவே இந்த ஃப்ரேமில் கரெக்டாக வச்சுட்டு அந்த ஃப்ரேம் இந்த 4 காலில் வந்து இந்த ஃப்ரேம் அந்த அடி ஃப்ரேம் வந்து போய் உட்காரணும். அதுமாரி வச்சு ஃபுல்லாகவே டைட் பண்ணி விட்டுக்கணும். நமக்கு எந்த கைவாட்டம் இருக்கோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே வச்சு டைட் பண்ணி விட்டுட்டா
ஃப்ரேம் வந்து உக்காந்துக்கும். ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள், 4 காலில் உட்கார்ற மாதிரி இருக்கணும். நடுவில் உள்ள துணிலாம் மாட்டியிருக்கும். இப்போ நம்ம அதில் ஜரி போடும்போது இந்த கிளாத்து ஒன்றா சேர்ந்துடும். அதனால் வந்து எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் எடுத்து தனியாக வெளில விட்டணும். கரெக்டாக 4 பக்கமும் வந்து கிளாத்து வெளில இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இப்போ பாருங்கள் 4 கால்லையும் வந்து கரெக்டாக அந்த ஃப்ரேம் உக்காந்துக்குச்சு. உக்காந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு போடுறதுக்கு. ஆடாது, ஃப்ரேம் ஆடாது, கரெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த 4 காலில் ஃபுல்லாக ஃப்ரேம் உட்கார்ற அளவுக்கு நம்ம வந்து புஷ் பண்ணி விட்டுக்கணும். விட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்க கரெக்டாக இருக்குது இந்த பொசிஷன். எனக்கு இப்படி போடுறதுக்கு கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். இதில் வந்து நெக் பேட்டர்ன் வந்து ஒரு பக்கம் வந்து உள்ளே வாங்கியிருக்கும், ஒரு பக்கம் வெளில இருக்கும். அது எதுக்குன்னா நான் வந்து இழுத்தன துணி வந்து கிரிப்னஸ்க்காக இழுத்தம்போது அது வந்து உள்ளே போயிடுச்சுன்றதுனால இப்படி இருக்குது. எனக்கு இது ஓகே தான். ஜரி போடும்போது எனக்கு கரெக்டாக இருக்குன்றதுனால நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு வந்து கரெக்டாக எனக்கு நெக் பேட்டர்ன் கரெக்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக நீங்கள் மாற்றினா வச்சுக்கோங்க. எனக்கு இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரேம் செட் பண்ணியாச்சு. அடுத்து ஆரி ஒர்க் தான் போட போகிறோம். இந்த ஃப்ரேம் செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.